அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் வே கவிதா, பதிவு எண் 506. இன்றைய தலைப்பு உற்றார் உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதின் அவசியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம் ராமபிரான் சீதா பிராட்டி அன்னை மனமுடித்து விட்டு சீதா பிராட்டியிடம் கூறுகின்றார், உன்னை தவிர இந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை, நான் எந்த பெண்ணையும் நினைப்பதிலும் இல்லை என்று கூறுகின்றார். நாம் ஸ்ரீ ராமபிரான் தர்மத்தின் வழியே நடக்கின்றார். கைகேயி 2 அதர்மத்தை கேட்கின்றார் தசரத மன்னரிடம். தசரத மன்னர் சரி உனக்கு தருகிறேன் என்று கூறி தசரதர் மன்னர் ஸ்ரீராமனிடம் இங்கு 14 வருஷம் வனவாசம் செல்லணும் என்று கூறுகின்றார். உடனே ஸ்ரீராமபிரானும் வனவாசம் செல்கின்றார்கள். ஸ்ரீராமபிரான் தந்தை பேச்சை கேட்டு தர்மத்தின் வழியே செல்கின்றார்கள். உடனே தசரத மன்னர் இந்த கைகேயி கேட்ட 2 வரத்தை மீறி இருக்க முடியும். ஆனால் நம் தசரத மன்னர் அதை செய்யவில்லை. ஏனால் தசரத மன்னரும் தர்மத்தின் வழியாக செல்கின்றார்கள். உடனே நம் சீதா பிராட்டி அன்னையிடம் கூறுகின்றார் ஸ்ரீராமபிரான். உடனே சீதா பிராட்டி அன்னை, நானும் வருகின்றேன், உங்களுடைய தர்மத்தின் வழியாக செல்வதற்கு நானும் வருகிறேன் என்று கூறுகின்றார். நம் சீதா பிராட்டியின் தர்மத்திலே வழியே செல்கின்றார்கள். உடனே லக்ஷ்மணன் தன் தாய் பேச்சை கேட்டு, நீ ராமபிரானுக்கு தொண்டனாக செல்ல வேண்டும், தம்பியாக செல்லக்கூடாது என்று கூறுகின்றார்கள். உடனே லக்ஷ்மண பிரானும் தர்மத்தின் வழியாக செல்கின்றார்கள். வாலியும் சுக்ரீவனும் வாலி அதர்மத்தின் வழியாக செல்லும் போது சுக்ரீவன் தர்மத்தின் வழியாக செல்ல நினைக்கின்றார்கள். உடனே வாலி அதர்மத்தை செய்கின்றனர். உடனே ஸ்ரீ ராமபிரான் அதர்மத்தை அதர்மத்தால் தான் அழிக்க முடியும் என்று கூறி வாலியை மறைந்து நின்று அழித்து விட்டார் நம் ஸ்ரீராமபிரான். சுக்ரீவன் தர்மத்தின் வழியாக செல்கின்றார் ராமபிரானிடம். ராவணன் அதர்மத்தை செய்ய நினைக்கின்றான். விபீஷன் தர்மத்தின் வழியாக செல்கின்றார்கள். விபீஷன் ராவணனிடம், நீ செய்வது தவறு என்று கூறுகின்றார். உடனே ராவணன் யார் சொல்வதையும் கேட்கவில்லை. அவர் வழியில் தான் செல்கின்றார். உடனே விபீஷன், நம் தர்மத்தின் வழியாக நம் ராமபிரானிடம் நாம் செல்வோம் என்று தர்மத்தின் வழியாக செல்கின்றார் விபீஷன். திருசடை அவருடைய பெரியப்பா செய்கின்ற அதர்மத்தை தெரிந்தும் நாம் சீதா பிராட்டி அன்னைக்கு நாம் காவலாக செல்வோம் என்று கூறுகின்றார். உடனே திருசடையும் சீதா பிராட்டி காவலாக இருக்கும் வழியில் தர்மத்தின் வழியாக செல்கின்றனர். உடனே திருசடை தர்மத்தின் வழியாக நடக்கின்றனர். தர்மம் என்பது நம் மனதில் இருந்து வரும். ஆனால் நாம் பிறருக்கு செய்கின்ற தர்மம் செய்து உதவினால் அது தர்மம். பரதனுக்கு கைகேயி செய்தது தவறு, நீ தான் ஆட்சி ஆள போற அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதர்மத்தை செய்கின்ற கைகேயை பரதன் வெறுக்கின்றார்கள். உடனே பரதன் ஸ்ரீ ராமபிரான் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றார்கள். நானும் உங்களுடைய வனவாசம் செல்கிறேன் என்று கூறுகிறார். உடனே ஸ்ரீ ராமபிரான், நீ உன் தாயை ஏற்றுக்கொண்டு நீ அயோத்தி நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். உடனே உங்களுடைய பாதுகையை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி வந்த பரதன் அந்த அரண்மனையில் வைத்து பாதுகையை வைத்து நடத்துகின்றார்கள். பரதன் தர்மத்தின் வழியே செல்கின்றார்கள். நாமும் ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டி அன்னை, பரதன், லக்ஷ்மணன் இவர்கள் 4 தர்மத்தின் வழியே செல்லும் போது நாமும் அந்த வழியில் சென்றால் அனைத்துமே நமக்கு கிடைத்துவிடும். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீராமபிரான், ஸ்ரீராமபிரான், ஸ்ரீராமஜெயம்.